ம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்குங்க? அம், இன்னைக்கு யாரு மாயா, நீங்க சிவராமனுக்கு ஹோஸ்ட் கொடுத்துருங்க இன்னைக்கு. கோ ஹோஸ்ட். Sure, sir. ஓகே. ஓகே. மிஸ்டர் சிவராமன், எனக்கு குரல் கேக்குதா? சிவராமன் வந்துட்டாரா? இன்னைக்கு நம்ம இந்த இன்னைக்கு உள்ள மீட்டிங் வந்து என்னன்னா, ஜஸ்ட் ஒரு கேள்வி பதில் சில விஷயம். வணக்கம் சிவராமன், எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். சிறப்பா இருக்கேன் சார். பார்த்து ரொம்ப நாளாவது இப்படி இருக்கோங்களா? ஆமாங்க சார். ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்க. அந்த அளவுக்கு அப்~ பெரிய மனுஷன் ஆகிட்டங்க சார். இல்ல சார், அப்படிலாம் இல்லைங்க சார். நான் சொன்னாங்க சார், நரீன் சார் சொன்னாரு, சார் இன்னைக்கு கேள்விகள் நான் கேட்கவா நீ கேட்கவான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவரை அவர் சொன்னாரு, இல்ல இன்னைக்கு மிஸ்டர் சிவராமன் கேள்வி கேட்க போறாரு. அஹ், எங்க இருக்குங்க சார்? நான் சென்னை வந்துட்டேன் சார். காலையில வந்துட்டேன் சார் வீட்டுக்கு. சென்னை வந்துட்டுங்களா? ஆமாங்க சார். நில்லுங்க. கேலரி. ஓகே. பின். ஓகே. பின் சார், நான் கொஞ்சம் இதை எடிட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் என்ன தெரியுதா? ஓகே. இருக்கட்டும் சிவராமன். நிறைய நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய வளர்ச்சிகள் வளர்ந்துட்டு இருக்கு. எதிர்பார்க்காதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. சிவராமன், உங்களை பத்தி சொல்லுங்க சிவராமன். இந்த நெட்வொர்க் பிசினஸ்ல நீங்க எவ்வளவு நாளா இருக்குங்க? சார், நான் ஆக்சுவலி நெட்ஒர்க்ல நான் ஜாயின் பண்ணது 98 சார் வந்து. 98. எஸ், 98ல ஜாயின் பண்ணேன். அப்போ ஒரு சின்ன லோக்கல்ல உள்ள ஒரு ஃப்ரெண்ட் ஆரம்பிச்ச கம்பெனியில் ஒரு 2 இயர்ஸ் மட்டும் பண்ணேன். அதன் பிறகு ஒரு எம்என்சி நெட்ஒர்க்ல ஒரு 2000லேருந்து 2015 வரைக்கும் கண்டினியூவாக எங்கேயுமே டைவர்ட் ஆகல சார் வந்து. அப்ப நீங்க நெட்வொர்க்ல ஒரு பழுத்த பழம்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை சார். கொஞ்சம் நெட்ஒர்க்கை பற்றி கொஞ்சம் தெரியும். அதிகமாக எங்கேயுமே டைவர்ட் ஆக மாட்டேன். எதுக்காக வந்தனோ என்னுடைய கனவு அடையிறதுக்கான எஃபோர்ட்டை கரெக்டாக அதுக்கேற்ற மாரி கம்பெனி கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன். அப்ளைன் கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன். டீம் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன் சார். அதை தான் இப்போ இங்கவும் நியர்பை 3 வருஷம் ஆக போகுது. நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் வந்து இங்கேயும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் கேள்வி கேட்கணுமோ நெட்வொர்க் பத்தி, வால்டனை பத்தி நிறைய விஷயங்கள் சில நேரத்தில் நம்மளுக்கு அடிக்கடி வந்து ட்ரைனிங் நானே பேசிக்கிட்டு இருப்பேன். ஒன்று சில நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டே இருப்போம். நல்ல நல்ல நெட்வொர்க் வால்டனை பத்தி நம்ம நிறைய விஷயம் பேச போறோம் இன்னைக்கு. ஓகே சார்? ஓகே, ஆரம்பிங்க சார். என்ன தெரியும் உங்களுக்கு? சார், உங்களை கேள்வி கேட்குற பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நான் என்னுடைய கொஸ்டின் வந்து வோல்டன் இந்தியாவுடைய சார்பாக தான் என்னுடைய கொஸ்டின் இருக்க போகுது சார். உங்களுக்கு வந்து நெட்வொர்க் துறையில் நீங்கள் ஆரம்பம் வந்து நெட்வொர்க் துறையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. உங்களுடைய நெட்வொர்க் துறையில் உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இதான் என்னோட முதல் கொஸ்டின் சார். என்ன சொல்லணும்னா, ஐ ஸ்டார்டட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொன்னா 1993. ஸ்டார்டட் நெட்வொர்க் எஸ், அப்பெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சொல்லுவாங்க. எஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் இன் 1993. ஒரு மலேசியா லோக்கல் கம்பெனி, மலேசியாவில் உள்ள லோக்கல் கம்பெனியில் நெட்வொர்க் ஒரு லீடர், ஒரு ஏஜென்டா இருந்து, அதுல என்ன பெரிய விஷயம்னா, நான் முதல் நேரடி விற்பனை செய்த பொருள் ஆயுர்வேத மூலிகை. எங்க கொண்டு வந்திருக்கு பாத்தீங்களா? அதான் என்ன சொல்றாங்கன்னா, எதுவுமே எதுவுமே ஒரு தொடர்பு தான். நீ பாருங்க, நான் அப்புறம் நினைப்பேன், நெட்வொர்க்னா இந்தியா பத்தி யோசிக்கிறதே இல்லை.
ஆனா அந்த தொடர்பு பார்த்தீங்களா, ஆரம்பம் முதல் பொருள் நேரடி விற்பனையில செய்த வியாபாரம் ஆயுர்வேத மூலிகைகள். அது 1993 1993 ஒரு 10 வருஷம், 10 வருஷம் இல்ல, ஒரு 8 வருஷம் ஒரே நிறுவனத்துல 8 வருஷம் கடுமையான உழைப்பு போட்டு ஒரு டாப் லீடரா, அதாவது அந்த நிறுவனத்துல அதுல ஒரு உயர்ந்த பதவியில இருந்துகிட்டு இருந்தேன். ஹம், அது ஒரு 8 வருஷம் சார். அதுல நிறைய போராட்டங்கள். ஏன்னா இது முதல் நிறுவனம். நிறைய போராட்டங்கள் அது கடந்து வந்து, ஹம், ஆனா என்ன ஒரு விஷயம்னா, எப்ப பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சனோ, அது வந்து ஒரு 3 வருஷம், 93ல இருந்து 97 எல்லாம் ஒரு 3 வருஷம் போராடும், கஷ்டம், உளுந்து எந்திரிச்சு எல்லாம். அப்புறம் அந்தாண்ட ஒரு 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 4 வருஷம் 5 வருஷம்லாம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது, பணம் வர வர ஆணவமும் வர ஆரம்பிச்சிச்சு. இது உண்மையான அஹ், உண்மை கதை. இது உண்மை. எனக்கு இந்த பணம் வர வர ஆணவம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் தான் பெரிய ஆளு, கம்பெனியோட நான் பெரிய ஆளுன்னு ஒரு எண்ணங்கள் வந்துச்சு. அப்ப என்ன சொல்றாங்க, தான் என்ற அகங்காரமும் வந்துச்சு. இது எனக்கு மட்டும் இல்ல, நான் இது நிறைய நெட்வொர்க்ல பாக்குறேன். சோ அப்போ ஒரு ஒரு காலகட்டம் வரும்போது எனக்கு என்ன நினைச்சோம்னா, ச்சே, இங்க இந்த நிறுவனத்துல நான் வளர்ந்துட்டேன். என் திறமைக்கு, என் ஆற்றலுக்கு நான் எங்க போனாலும் வெற்றியாளர் ஆவேன்னு ஒரு 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 மண்டகணம் வந்துருச்சு. ஆஹா, நான் தான் பெரிய ஆளுன்னு. அப்போ இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும்போது, அப்போ நம்மளுக்கு நிறைய இந்த ஐடியா கிளாஷ் பண்ணுது. எனக்கும் கம்பெனிக்கும் சரி வரலன்னு. அப்போ ஒரு 2000 2000 கடைசியில வந்து நானும் என் டீமும், நான் தான் பெரிய ஆகிட்டேன்னு, எனக்கு இருக்கிற திறமை, எனக்கு இருக்கிற ஆற்றலுக்கு நான் எங்க போனாலும் வெற்றி அடைவேன். ஸோ நான் இருக்கிற நிறுவனத்தோட ஒரு ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியை தேடி போனேன். இங்க இங்க சமாளிச்சுட்டு இருக்கும்போது, ஆனா எனக்கு இல்ல, என் லெவலுக்கு இது வரல, நான் தான் பெரிய ஆளு. ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, என் டீம் முழுதும் கூட்டிக்கிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போய் சேர்றோம். இது இன்டர்நேஷனல் கம்பெனி, அமெரிக்கால இருந்து வந்த கம்பெனி. அப்பதான் எனக்கு அது பாருங்க, ஒரு 8 வருஷம் அனுபவமோட சம்பாதிச்சுட்டு கையில பணம் இருக்கு. ஒரு இது சரி, இது தேவையில்ல. நான் சொன்னாங்க, நன்றி மறப்பது நன்றல்லன்னு சொல்லும்போது, இந்த 8 வருஷம் நான் வளர்ந்தது, என் குடும்பம் வளர்ந்தது இந்த நிறுவனத்துல. ஆனா ஒரு நான் வளர்ந்தோட ஓகே, குட்டி என்னோட டீம் எல்லாம் போட்டோம், கஷ்டப்படட்டும் அந்த நிறுவனம் நினைச்சு புது நிறுவனம் தேடி போயிருந்தேன். அங்க போகும்போது போட்டு பாக்குறோம், எதிர்பார்த்தது போல இல்ல. என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க போயிட்டு ஒரு ஒரு வருஷம் பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கோம். நான் என்னோட டீம்லாம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல் டைமா என்ன நம்பி அங்கேருந்து இங்க வந்தவங்கன்னா கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறேன். அப்பதான் எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய பாடம். இந்த பிசினஸ் செய்யறது நம்மளுக்காக இல்ல, நம்மளை நம்பி நிறைய பாருங்க. நான் அங்க போயிட்டு இருக்கும்போது என்னை நம்பி வந்தாங்களா எல்லாரும் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க, இஎம்ஐ கட்ட முடியல, கார் இருக்க, இந்த மாதிரி ஒரு ஒரு அப்பதான் எனக்கு ஒரு ஒரு தெளிவு வந்துச்சு. சில டைம்ல அடிபட்டாதான் தெளிவு வரும்னு சொல்லுவாங்க. அப்ப அடிபடும் போது எனக்கு தெளிவு வந்துச்சு. இப்ப இங்க வந்து பார்த்தோட அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்களே, அங்கேருந்து இங்க வந்தோட இங்க சரியா இருக்கும்னு சொல்லி இங்க பார்த்தா எல்லாம் எல்லாம் கஷ்டம். அப்பதான் எனக்கு ஒரு ஒரு தெளிவு என்ன வந்துச்சுன்னா, நோபடி இஸ் பிகர் தென் த கம்பெனி. சில நேரத்துல நம்மளுக்கு என்ன வந்துடும்னா, நம்ம தான் பெரிய ஆளு. நம்ம நம்மளுக்கு எப்படி வரும்னா, நம்மனாலதான் இந்த இந்த நிறுவனம் வளருதுன்னு வந்துடும்.
அப்ப நம்மளுக்கு என்ன ஒரு 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 மைண்ட் செட் எப்படி வரும்னா, நம்ம என்ன மறந்துடுறோம்னா, அந்த நிறுவனத்தினாலதான் நான் வளர்றேன். இப்ப நம்மளுக்கு இப்ப இப்ப நிறைய பேரு நீங்க ஒன்றும் பெரிய ஆள் ஆகல, பெரிய வருமானம் வரல. ஆனா ஒரு காலகட்டத்துல என்ன வரும்னா, ச்சே, நான் 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 போடுற உழைப்பினால்தான் வால்டேன் இந்தியாவே இருக்கு. நான் போடுற உழைப்பினால்தான் வால்டேன் இன்டர்நேஷனல்ல எப்ப அந்த மண்டகனம் வருதோ அழிவு காலம் வந்துருச்சுன்னா, இது நான் நான் என் அனுபவத்துல சொல்றேன். அதான் தான் நான் அடிக்கடிக்கு என்ன சொல்றது, நான் நல்லவன் அல்ல, மோசமான ஆளு. நிறைய பெரிய மண்டகனம், நான் தான் பெரிய ஆளு, என்னால எதுவும் முடியும். ஸோ அப்ப அடிபடும் போது, அடுத்த நிறுவனத்துக்கு அடிபடும் போது போகும்போது தான் எனக்கு இனிமே நெட்வொர்க் செய்யக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்னா எனக்கு நெட்வொர்க் மேல நிறைய பற்று. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு என்னன்னா, என்னை நம்பி வந்தவங்களை கை விட்டுட்டேன். என்னை நம்பி வந்தவங்களுக்கு எனக்கு என்னமோ துரோகம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். ஸோ இது இனிமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட அது ஒரே ஒரு முற்றுப்புள்ளி. நான் நெட்வொர்க் ஒரு நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம்னு சொல்ற போல, நாளை முதல் நான் நெட்வொர்க்க ஒரு ஏஜென்டா. ஆனா எனக்கு இந்த அப்பையிலேருந்து இது 2002 எனக்கு 2002 எனக்கு அந்த ட்ரைனிங்ல வந்து பெரிய ஒரு உடன்பரப்பு. ட்ரைனிங் செய்யணும், நல்லா பேசுவேன், ட்ரைனிங் செய்வேன். அப்ப எனக்கு இந்த ட்ரைனிங் செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்பதான் நேரடி விற்பனையில ஒரு மேனேஜ்மெண்டா சேர்றேன். ஸோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப நெட்வொர்க்ல எனக்கு ஆரம்பிச்ச அனுபவம் இருக்கு, வளர்ந்த அனுபவம் இருக்கு, இன்டர்நேஷனல் லீடரா. அப்பயே அந்த காலத்துல நான் இந்தோனேஷியா இங்கெல்லாம் இன்டர்நேஷனல் அப்புறம் விழுந்த அனுபவமும் இருக்கு, அடி மேல அடிப்பட்ட அனுபவமும் இருக்கு. ஸோ இன்னைக்கு சில நேரத்துல வந்து நான் வந்து இந்த ட்ரைனிங்லாம் செய்யும்போது எனக்கு அதாவது நான் பெற்ற இன்பம் இல்லை, நான் பெற்ற துன்பம் ஷேர் பண்றது எல்லாத்துக்கும். ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு வருது. ஸோ இதான் என்னோட அடிப்படை நெட்வொர்க் அனுபவம். ஸோ 2003லேருந்து அதுலேருந்து படிப்படியா நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட்ல தான். ஸோ மொத நிறுவனம்ல வேலை செய்யும் போது எனக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் தான். ஒரு எக்ஸிகியூட்டிவா சேர்ந்து இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்றதுக்கு இதெல்லாம் அப்படியே, அப்புறம் மார்க்கெட்டிங் மேனேஜர், அப்புறம் ஒன்னொன்னா டைரக்டர், கண்ட்ரி டைரக்டர், சவுத் ஈஸ்ட் ஏஷியா டைரக்டர், இப்போ சிஇஓ இருக்கும். அந்த 2003 அப்படியே வளர்ந்துட்டு வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் எனக்கு 11 நிறுவனத்துல 2 கம்பெனில லீடர், 9 நிறுவனத்துல மேனேஜ்மெண்ட். ஸோ இதான் என்னோட நெட்வொர்க். ஸோ அப்ப என்ன சொல்ல வரேன்னா, வளரும் போது நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம இந்த எந்த பிசினஸ் இருந்தாலும் இந்த நெட்வொர்க் பிசினஸ்ல வளரும் போது நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும். இது எப்படின்னா, அப்லானோட நான் பெரிய ஆளு, ஏனால்தான் அப்லான் சம்பாதிக்கிறாருன்னு ஒரு எண்ணங்கள்லாம் வரும். இது நெட்வொர்க்ல இது ஒரு வியாதி. ஏனால்தான் கம்பெனி வளருது. எப்ப நான் என்ற அந்த ஆணவம் அகங்காரம் வருதோ உங்க அழிவு காலம் ஆரம்பிச்சிடும். எல்லாரும் பார்த்திருக்கேன், நிறைய நிறுவனத்துல இதை பார்த்திருக்கேன். ஸோ அப்ப இந்த பிசினஸ்ல வளருது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த விவசாயம் செய்யும்போது இந்த நெல்லு இருக்குல்ல, நெல்லு செடியா நெல்லுன்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த நெல்லுக்கு அந்த அரிசி செடி தான் சொல்லுவாங்க. இந்த நெல்லு அந்த செடி வளரும் போது நெல்லு இல்லாத டைம்ல நேரா இருக்கும், தலை அப்படி பெருசா நாதான், உலகமே நாதாங்க. ஆனா நெல்லு இருக்க அது அப்படியே வளைஞ்சுக்கிட்டே வரும். அப்புறம் அதே போலதான் இந்த பிசினஸ்ல
நம்ம எப்ப நம்மளுக்கு வெற்றியும் பொருளாதாரமும் பேரும் புகழும் வருது, அப்ப நம்ம கொஞ்சம் இறங்கி வளைஞ்சி இருக்கணும்னு அது என் அனுபவத்துல நான் சொல்றேன். ஓகேயா? சொல்லுங்க ஓகே சார். சார். நிறைய அனுபவங்கள், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க சார். நான் இன்னொரு கொஸ்டின் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நான் வந்து ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்ல என்னுடைய இதில் வந்து நான் வந்து என்னுடைய அப்ளைன் வந்து நான் செஞ்சால் தானே என்னுடைய அப்ளைன் வளருவார். அந்த எண்ணம் இது வரைக்கும் எனக்கு கடவுள் கொடுக்கல. இனிமேலும் அந்த மாரி எண்ணம் எனக்கு கடவுள் கொடுக்க மாட்டார். அதுக்கு நான் நன்றி. அப்படி வந்துச்சுன்னா சபிச்சிருவேன் சார் உங்களை. சாபம் தான். நிச்சயமா வராது சார். அது வந்து சார் நான் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கலாமா சார்? சொல்லுங்க சார். ஓகே சார். இப்போ ப்ரெசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026ல் இப்போ நெட்வொர்க் பிஸ்னஸ் பொருத்தமானதா சார் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்? நெட்வொர்க் will never die ன்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் பிஸ்னஸ் will never die. நெட்வொர்க் பிஸ்னஸ் வந்து it has been there for very long time. Okay, see, என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நிறைய இப்ப என்ன சொல்றாங்கன்னா சார் இப்ப ஆன்லைன் பிஸ்னஸ் நெட்வொர்க்கு போட்டியா வருமா, இப்ப இருக்க இளைஞர்கள் நெட்வொர்க்கு வருமா, இது ஒரு சர்க்கிள் சார். அந்த அந்த ஒரு சர்க்கிள். ஏற்றம் இறக்கம் எல்லாம் வியாபாரத்திலும் இருக்கும், எல்லாம் தொழிலையும் இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். ஆனா நெட்வொர்க் வந்து ஒரு 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 யூனிக்கான பிஸ்னஸ். அதான் சொல்றேன், இந்த நெட்வொர்க் பிஸ்னஸ்க்கு அழிவு காலம் இல்லை. நீங்க பாருங்க, ஒண்ணு பல பல போராட்டங்கள் நெட்வொர்க் பார்த்து வந்திருக்கு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, எவ்ரி டைம் ஒரு இக்கானமி பிரச்சனைகள் வருதோ நெட்வொர்க் வளரும். நீங்க உலகத்திலே இந்த ஒரு 10-12 ஆண்டுக்கு ஒரு வாட்டியே இந்த இக்கானமிக் டவுன் டர்ன் வரும். எப்பெல்லாம் இந்த இக்கானமிக் டவுன் டர்ன் வருதோ இந்த நெட்வொர்க் மறுபடியும் வளரும். நீங்க பல விஷயத்துல நீங்க பாருங்க, 2020ல அந்த டைம் வரும்போது, நேரக்காலம் வரும்போது எல்லாம் சொன்னாங்க 2020 வந்தோட நெட்வொர்க்கு அழிவு காலம் வந்துடும். அந்த இந்த 2020ல அப்ப இந்த 2020ல நெட்வொர்க் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. நெட்வொர்க்கு அழிவு காலம் வந்துரும்னு பார்த்துட்டு இருக்கும்போது நெட்வொர்க்கு வரல, கோவிட் என்ற ஒரு அழிவு வந்துருச்சு. அப்ப கோவிட் வரும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் பாக்குறாங்க ஆன்லைன்ல பொருள் வாங்கலாம், ஆனா ஆன்லைன்ல சம்பாதிக்க முடியாது. அப்ப எப்படி சம்பாதிக்கலாம்? நான் வீட்டுல தான் இருக்கேன், எப்படி சம்பாதிக்க முடியும்னா, அப்ப ஒரே வழி, ஒரே வீட்டுல இருந்து ஆன்லைன் போன் சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு எங்க வந்துச்சுன்னா நெட்வொர்க் பிசினஸ்ல வந்துச்சு. அதே காலகட்டத்தில் தான் வால்டேனும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் காலகட்டத்துல வளர்ந்துட்டு வந்துச்சு. அப்ப இது 2020ல அப்ப மறுபடியும் நெட்வொர்க் எல்லாம் வளர்ந்துட்டு வந்துச்சு. அப்ப இந்த கோவிட் முடிஞ்சு 2004 2005ல ஒரு இறக்கம் பார்த்தோம் சார். எல்லாம் பிசினஸ், எல்லா நெட்வொர்க் பிசினஸ்லும் ஒரு இறக்கம் பார்த்தோம். ஆனா அந்த இறக்கம் ரொம்ப நாள் நிலைக்கல. என்ன காரணம்னா, இப்ப இந்த ஒரு 6 மாதமா உலக இக்கானமி பெரிய அடி. நீங்க இப்பயே வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா, மலேசியா மட்டுமல்ல, உலகத்திலே இக்கானமி இறங்கிக்கிட்டு வருது. காசு பற்றாக்குறை, விலைவாசி அதிகமா ஏறிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ஈரான் வார்னால விலைவாசி அதிகமா இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, நிறைய பேரு ஒரு வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப இல்ல, மாசத்துக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்க வாய்ப்பு. கோடீஸ்வரன் ஆகுறதுக்கு இல்ல, வெற்றி அடைறதுக்கு இல்ல,
நிறைய பேரு இந்தியா மட்டும் இல்ல, உலக அளவுல நிறைய பேரு எனக்கு பகுதி நேரம் வருமானம் இல்லாட்டி எனக்கு சப்ளிமெண்டரி இன்கம், எனக்கு மாதத்துக்கு இப்ப 10,000 ரூபாய் இல்லைன்னா 20,000 ரூபாய் இருந்தா போதும், இதை சம்பாதிக்கிறதுக்கு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்ப எந்த பிசினஸ், எந்த இண்டஸ்ட்ரி சராசரி மனிதர்களுக்கு உடனே 10,000 20,000 30,000 50,000 ரூபாய் கொடுக்கிற ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி தான். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப கூட உலக அளவுல நெட்வொர்க் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் ஒரு வளர்ச்சி வந்துட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேரு அவங்க பொருளாதார தாக்கத்துக்கு தேடிட்டு இருக்காங்க. என்ன தெரியலாம், என்ன செய்யலாம். அப்ப இப்ப ரெலவென்ட் தான். ஏன்னா ஒரு 10 ஆண்டுக்கு ஒரு வாட்டி இந்த எக்கானமி இறங்கும், அப்பெல்லாம் நெட்வொர்க் ஏறும். ஸோ நம்ம என்ன செய்யறோம்னா, நெட்வொர்க் வந்து உலக இக்கானமிக்கு ஒரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு சொல்யூஷன், குடும்ப பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன், பைனான்சியல் ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன். எப்பெல்லாம் உலகத்திலே எல்லாத்துக்கும் பொருளாதார பிரச்சனை வருதோ அப்ப நெட்வொர்க் ரெலவெண்டா இருக்கும் சார். இப்ப நான் ஒரு என்ன கேள்வினா, எப்ப பொருளாதாரம் பிரச்சனை உலகத்துல இல்லாம இருக்கும் சார்? அது சொல்ல முடியாது சார், எந்த பொருளாதாரம் சொல்ல முடியாது சார். அது உலகம் அழிஞ்சாலும் கடைசியா ஒருத்தர் பொழைச்சிட்டு இருக்கானா அவருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கும். நிச்சயமா சார். சோ அப்ப எப்ப பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வோ என்ன சொல்றாங்க முடிவே இல்லையோ அது இருக்கும் நெட்வொர்க் பிசினஸ்க்கு முடிவே இல்லை சார். நன்றி சார். ஓகே, என்னோட 2வது கொஸ்டினையும் நல்லா தெளிவா புரிய வச்சீங்க, ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு கொஸ்டினுக்கு நான் உங்கள்கிட்ட போலான்னு இருக்கேன் சார். இன்னைக்கு உலகம் பூராவும் இன்னைக்கு நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கு. பல 100 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் நிறைய இருக்கு சார். அதுல இந்தியாவில் குறிப்பா எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 100 கம்பெனிக்கு மேல இருக்கு. ஸோ இந்த நிறைய இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில வோல்டன் எப்படி சார் தனித்துவமா சிறந்த நிறுவனம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது சார்? என்ன சொல்லுவாங்கன்னா, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எவ்ரிபடி will tell my company is the best company. எல்லாரும் அதான் சொல்லுவாங்க சார், my company is the best company. நீங்க யாரு எந்த நெட்வொர்க்கா இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா அடிக்கடி வால்டன் இஸ் நாட் த பெஸ்ட் கம்பெனின்னு சொல்லுவேன். அதுவும் நம்ம நோக்கமே அல்ல. உலகத்திலே மிக சிறந்த நிறுவனமா ஆகுறதுக்கு அது நம்ம நோக்கம் அல்ல. அதை நோக்கி நம்ம போறது இல்ல. வால்டன் வந்து என்னன்னா பொருத்தமான நிறுவனம் சொல்லலாம். எல்லா கம்பெனியும் நல்ல கம்பெனி, எல்லா கம்பெனிக்கும் நல்ல ப்ராடக்ட் இருக்கு. ஆனா வால்டன் வந்து எதிர்காலத்துக்கு உள்ள நிறுவனம் சார். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், சில பேர் சொல்லுவாங்க சார், ஆமா சார் வால்டன் வந்து இந்த பைனரி செய்யறோம், 4 லேக்கு பைனரி தான், இந்த 2 லெஃப்ட் அண்ட் ரைட் தான். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளோட தாத்தாவோட தாத்தா பூட்டன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 12 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உண்மைதானே சார்? பார்த்தாங்களா? இருக்காங்க சார். தானே? எஸ் சார். ஆனா இப்ப யாராவது 15 பிள்ளைங்க பத்தி பார்த்துக்க முடியுமா சார்? இப்ப ஒண்ணுதான் சார். அப்ப என்ன சொல்றேன்னா, 2 இருந்தாலே வீடு 4ஆ போயிடும். அதே போலதான் நெட்வொர்க் சார். இதே இப்ப உள்ள காலகட்டத்துல நீங்க வாங்க 15 லைனை தொடர்ந்து சூரியன் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கன்னு சொன்னா அது சரி இந்த காலகட்டத்துக்கு சரி வராது. அப்ப வால்டன் வந்து எப்படி இது why வால்டன் இஸ் டிஃபரண்ட்? ஒண்ணு பார்த்தீங்கன்னா வால்டன் இஸ் a future company. இப்ப நீங்க போடுற அத்தனை உழைப்பும் எதிர்காலத்துக்கு உள்ள
முதலீடு இப்ப நீங்க பார்க்கலாம் சார். நான் போய் நிறைய பேரை பார்க்கலாம், ஆளு ஜாயின் பண்ணல, இல்ல ஆள் வரல, டீம் மூவ்ல. ஆனா நீங்க போடுற அத்தனை உழைப்பும் அதெல்லாம் முதலீடு சார். எதுக்கு? எதிர்காலத்துக்கு உள்ள முதலீடு. அப்ப வால்டன் வந்து ஒரு எதிர்காலத்துக்கு உள்ள நிறுவனம். நெட்வொர்க் பிசினஸ் எடுத்தாலே சார், நெட்வொர்க் பிசினஸ் எடுத்தாலே, இப்ப இந்தியாக்கே வச்சுக்கோமே, நெட்வொர்க் பிசினஸ் எடுத்தாலே ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒண்ணு கமிஷன், அது முக்கியமான. நீங்க பாருங்க, வால்டன் 8 வருஷமா இந்தியால குறைய 3 வருஷமா ஆரம்பிச்சு ஒரு நாள் கமிஷன் லேட் ஆகுனது இல்லை சார். நம்ம கமிஷன் தடை இருக்குன்னு சொன்னதே இல்லை. எவ்வளவு கமிஷனா இருந்தாலும் சரி, கமிஷனுக்கு தடை. ஆனா நீங்க பாருங்க, இப்ப மலேசியாவோட இந்தியால கமிஷன் ஸ்பீடு காலையில போட்டு ஏதோ ஈவினிங் வந்துருது. சில பேருக்கு 2 மணி. அது பிரதீப்பை மாத்தணும். பிரதீப் சரியில்லை. இந்த கமிஷன் அந்த அளவுக்கு வேகமா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க பாருங்க, இந்த ஏப்ரல்ல வால்டன் இந்தியா 3rd anniversary செஞ்சிருந்தோம். இப்போ வால்டன் இந்தியா 3rd anniversary செய்யும் போது அதுல மேடம் பேட்டா துளசி, மிஸ்டர் ஜேசி ரெட்டி 2 பேரும் கார் ரிடீம் பண்றாங்க. ஃப்ரீ கார், தே ரிடீம் ஃப்ரீ கார். ஒரு கார் வந்து 30 லட்சம், ஒரு கார் வந்து 60 லட்சம் சார். சார் 30 லட்சம் 60 லட்சம், இஸ் இட் பிக் மணி இன் இந்தியா? பெரிய காசா சார்? யா, வெரி பிக் மணி சார். பாருங்க, to pay 30 lakhs and 60 lakhs, our Walton India staff, நம்ம ஃபைனான்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்களா, அவங்க என்கிட்ட இல்லைன்னா மலேசியா கம்பெனிக்கு இல்லைன்னா ஃபவுண்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்க தேவையில்லை சார். நீங்க பாருங்க, ஜஸ்ட் இதை யோசிச்சாலே எனக்கு இது போல வேற கம்பெனி எங்கேயும் இருக்காது. ஒரு ஸ்டாஃப் கம்பெனி காசு 60 லட்சத்தை 60 lakhs பே பண்றாங்க ஒரு ரிடென்ஷனுக்கு, யாருக்கிட்டையும் கேட்காம. அப்ப எந்த அளவுக்கு வால்டன் இந்தியாவே பைனான்சியலி ஸ்டேபிளா இருக்கு பாத்தீங்களா? நான் வால்டன் மலேசியா சொல்லல. நான் வந்து ஏற்கனவே ஒரு பெரிய அமெரிக்க நிறுவனத்துல வேலை செஞ்சிருக்கு. அது வந்து பெரிய கம்பெனி, பில்லியன் டாலர் கம்பெனின்னு சொல்லுவாங்க. $5,000 வெளியாக்குறதா இருந்தா இமெயில் போட்டு HQ அமெரிக்கால உத்தரவு வாங்கிதான் அதுக்கு கொடுக்க முடியும் சார். ஆனா இங்க 60 lakhs. அப்ப இது என்ன காமிக்குதுன்னா, வால்டன் இஸ் a stable company சார், ஃபைனான்சியலி ஸ்டேபிள். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ராடக்ட் சார். இதுல நம்ம என்ன சொல்லணும்னா, அடிக்கடிக்கு நம்மளுக்கு தலைவலி தான். இந்தியால அடிக்கடிக்கு ப்ராடக்ட் பற்றாக்குறை. இதோட 7 தடவை இந்த மாதிரி பற்றாக்குறையா இருந்திருக்கு. என்ன காரணம்னா, மலேசியால நம்மளுக்கு ப்ராடக்ட் பற்றாக்குறையே இல்லை சார். உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் தேவைப்பட்டாலும் இல்லை. ஸோ நம்மளுக்கு அடிக்கடிக்கு நம்மளுக்கு பார்க்கணும்னா சில தடைகள் அனுப்பும் போது. ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும், இதுக்கும் ஒரு முடிவு வைக்கணும். இதுக்கு ஒரு முடிவு. இது போல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்தியாலே இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங் பண்றோம். அதாவது ரா மெட்டீரியல் அனுப்பி இந்தியால பேக்கேஜிங் பண்றோம். ஸோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த இந்தியாவில் உள்ள ஃபேக்டரி இருக்குல்ல சார், ஒரு நாளைக்கு 6,000 பாட்டில் வெளியாக்க முடியும் சார், ஒரு ஷிப்ட்ல. 6,000 பாட்டில். ஆனா நம்மளுக்கு மலேசியால ஒரு ஃபேக்டரி இருக்கு, VR4 வெளியாக்குற ஒரு ஃபேக்டரி. அது ஒரு நாளைக்கு 4,000 பாட்டில் தான் வெளியாக்க முடியுது. ஆனா நம்மளுக்கு இந்தியாவில் உள்ள ஃபேக்டரி வந்து ஒரு நாளைக்கு 6,000 பாட்டில் சார். அப்ப எதுக்காக இவ்வளவு பெரிய ஃபேக்டரி, இவ்வளவு பெரிய ப்ரிப்பரேஷன்,
எதிர்காலத்துக்கு நம்மளுக்கு தெரியும் இந்தியால வால்டன் இந்த VR4 ஆரம்ப காலகட்டத்துல தான் இருக்கும். 10ஓட 11 அந்த ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு. இப்பதான் 3 ஸ்டேட்ல போய்கிட்டு இருக்கு. ஒன்னும் இது இது 3 ஸ்டேட்க்கே நம்மளுக்கு இப்படி இருக்கு. 5 ஸ்டேட்க்கு போனா என்ன ஆகும்? அதனால நம்மளுக்கு பாருங்க, இந்த மலேசியால இந்த ஒரு நாளைக்கு 4000 VR4 போத்தல் தயாரிக்கிற இந்த ஃபேக்டரி 10 நாட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்தியால இருக்கிற ஃபேக்டரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 6000 பாட்டில் வெளியாக்குற கம்பெனி இந்தியாவுக்கு மட்டும்தான். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு எதிர்காலத்துக்கு தயாரா இருக்கிறோம்னா, அப்ப நீங்க வால்டன் மத்த நிறுவனத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். வால்டன் எதிர்காலத்துக்கு. அப்போ உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணுமா, எதிர்காலத்துல சம்பாதிக்கணுமா, அப்ப எதிர்காலத்துக்கு போடுற முதலீடு வால்டன் மட்டும்தான். அது மட்டும் இல்ல சிவராமன், நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, பிளாக் ஜிஞ்சர் என்றால் வால்டன், வால்டன் என்றால் பிளாக் ஜிஞ்சர். ஸோ இப்போ நம்ம ரா மெட்டீரியல் இந்தியாவுக்கு அனுப்புறதுனால, அதனால நம்ம என்ன செய்யலாம்? இப்போ இப்போ VR4 செஞ்சுட்டு இருக்கோம்ல, செஞ்சு வரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் ஜிஞ்சர் டூத் பேஸ்ட் வெளியாக்கலாம், பிளாக் ஜிஞ்சர் சோப் வெளியாக்கலாம், மேபி பிளாக் ஜிஞ்சர் ஃபேஸ் வாஷ் வெளியாக்கலாம். என்ன காரணம்னா, பிளாக் ஜிஞ்சர்னா என்னது? பிளாக் ஜிஞ்சர்னா வால்டன், வால்டன்னா என்னது? வால்டன்னா பிளாக் ஜிஞ்சர். அப்ப நம்மளுக்கு இதெல்லாம் நீங்க பார்க்கணும். எதிர்காலத்துல நம்மளுக்கு 10 லட்சம் ஏஜென்ட்ஸ் இருந்தா 10% நம்மளோட டூத் பேஸ்ட் பவுச்சாலே நீங்க காலையில பல்லு விளக்கும் போது சந்தோஷமா பல்லு விளக்கலாம். ஏன்னா வளர்க்கும் போது பல்லு விளக்கும் போதெல்லாம் பணம் வருது, பணம் வருது, பணம் வருது. ஸோ இது எதிர்காலம் சார். அப்ப யாரும் கேட்டாங்க வால்டனுக்கும் மற்ற கம்பெனிக்கு என்ன? வால்டன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா வால்டனுக்கு வாங்க. So, future. So, Walton is still எல்லா கம்பெனி நல்ல கம்பெனி. ஆனா வால்டன் இஸ் அ குட் கம்பெனி. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வால்டன்ல வந்து நம்ம அடிக்கடிக்கு நான் சொல்றது, நான் நல்லவனே அல்ல, மோசமான ஆளு. ஆனா ஃபவுண்டர் நல்லவர். ஃபவுண்டருக்கு அவர் எப்படின்னா, வால்டன்ல இருக்கிற ஏஜென்ட்ஸ் வெற்றி அடையணும், வால்டன்ல இருக்கிற ஏஜென்ட்ஸ் பணம் சம்பாதிக்கணும், வால்டன் ஏஜென்ட்ஸ் ஆரோக்கியமா இருக்கணும்னு அவருக்கு அதான் சிந்தனை. நான் வந்து நீ சிவராமன், நீங்க எக்கெட்டு போனா எனக்கு என்ன? எனக்கு என் கடமை என்னன்னா வால்டன் தூக்கி வைக்கணும், வால்டன் ஸ்டேபிளா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா ஃபவுண்டர் அப்படி இல்லை. இன்னைக்கு இந்த இந்த ஜூம்ல 130 பேர் இருக்காங்களா? அவர் மனசுல இந்த 130 பேரும் நல்லா இருக்கணும், 130 பேரும் ஆரோக்கியமா இருக்கணும், 130 பேரும் பணம் சோ அதுதான் நிறைய மாற்றங்கள் எதுக்கு கொண்டு வரணும்னா, ஏஜென்ட்ஸ் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி. சோ வால்டன் ஒரு நல்ல கம்பெனி சார். நன்றி சார். என்னுடைய அடுத்த கொஸ்டினுக்கு நல்லா தெளிவா சொன்னீங்க. அது அடுத்து ஒரு புதிய தகவலையும் சொன்னீங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் 6000 பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ற யூனிட் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா இதுவே ஒரு பெரிய தகவல் சார். சார் நான் அடுத்த ஒரு அதுவும் சொல்லிடுறேன். இப்ப ப்ராடக்ட் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு. நாங்க மலேசியால அனுப்புறதுனால டிமாண்ட் அதிகமா இருக்கு. மகனே, இந்தியால 6000 போத்தல் செஞ்சுக்கிட்டு நீங்க பிசினஸ் 3 மடங்கு 4 மடங்கு கொண்டு வரல, நான் மனசனா இருக்க மாட்டேன் சார், மனசனா இருக்க மாட்டேன். இல்ல டெவலப் பண்றேன் சார், பண்ணிடுவோம் சார். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் உங்களோட எதிர்காலத்துக்கு பிசினஸ் அந்த அளவுக்கு நம்ம வளர போகுது. இந்த செகண்ட் ஹாஃப் 2027க்குலாம் வால்டன் பயங்கரமா போயிட்டு இருக்க போகுது. ஓகே சார். ஓகே சார், நான் என்னோட அடுத்த கொஸ்டின் உங்கள்கிட்ட போறேன் சார். நான் வந்து இது எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஏன் மூலமா மற்ற லீடர்ஸுங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சார் என்னுடைய அடுத்த கேள்வி. 4வது கொஸ்டின் வந்து என்னன்னா, வால்டன்ல நல்ல தயாரிப்பு, அது குறைய சொல்ல முடியாது. பிளானும் அமேசிங்கான ஒரு பிளானு, சிஸ்டம் அது கேட்கவே வேண்டாம். இது எல்லாம் சேர்ந்துருக்கு சார். இதுல முக்கியமும் அப்படின்னு நினைச்சா
நீங்க எதை சார் சூஸ் பண்ணுவீங்க நீங்க? இதுல முக்கியமா நான் தான் சார். என்ன சார்? முக்கியமா இதுல முக்கியம் நான் தான், நான் மட்டும் தான். சார், நான் கேட்டது ப்ராடக்ட், பிளான், சிஸ்டம். இல்ல இல்ல, என்ன சொல்றாங்கன்னா நெட்வொர்க் பிஸ்னஸ்ல இந்த நான் நிறைய பார்க்கும்போது சில நேரத்தில் நம்ம என்ன பார்ப்போம்னா, we will see good companies, great company, but the product is not good. Great company, the plan is not so good. Walton பார்க்கும்போது we have a good product, we have a good plan, we have a good system, and we have good people. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். Walton is a product based company, சார். எதுவா இருந்தாலும் நம்மளோட என்ன சொல்றேன்னா, இந்த வால்டனுக்கு இப்ப ஒரு தாலி உணவு, ஒரு மத்தியான உணவுல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கும். கோழி இருக்கு, மீன் இருக்கு, வெஜிடபிள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அதுல முக்கியம் என்னன்னா சோறு சார். அந்த சோறு தான் வால்டனோட ப்ராடக்ட். ஸோ வால்டன் இஸ் அ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. நம்மளோட ஐடென்டிட்டியே பிளாக் ஜிஞ்சர். இந்த பிளாக் ஜிஞ்சர்ல உள்ள ஐடென்டிட்டியே வி ஆர் ஃபோர். அதனால என்ன கேட்டாங்கன்னா ப்ராடக்ட் இஸ் கிங் சார். ஆனா நீங்க பாக்குறாங்க, அதனாலதான் இந்த ப்ராடக்ட் அவ்வளோ அருமையான ப்ராடக்ட் இருக்கிறதுனால தான் மலேசியால நீங்க பார்த்தீங்கன்னா விவசாயி கோடீஸ்வரர் ஆகுறாங்க. படிப்பு இல்லாத அறிவு இருக்கு, படிப்பு இல்லாத விவசாயி கூட வெற்றி அடைகிறாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு பிளான் தெரியாது, ப்ராடக்ட் மட்டும்தான் தெரியும். நீங்க ஹோல்சேல்ல பார்க்கறேன்னா எப்படி நெட்வொர்க் அனுபவம் இல்லாதவங்க வெற்றி அடைகிறாங்க. நீங்க உங்களுக்கு பார்க்கும்போது என்ன காரணம்? ப்ராடக்ட் வேலை செய்யுது. ஸோ அப்ப இந்த ப்ராடக்ட் வேலை செய்யறதுனால நீங்க உண்மையை பேசினாலே போதும் சார். ஸோ பிளான் சரியில்லை, அருமையான பிளான் சார். நெட்வொர்க்ல நான் 30 வருஷமா இருக்கேன் சார். பிளான் பத்தி இப்போ மூர்த்தி சார் வச்சுக்கோங்க. மூர்த்தி சார், நீங்க மூர்த்தி சாரை பார்த்தீங்கன்னா இப்போ மூர்த்தி சார்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சார்? மூர்த்தி சார் அப்படின்னு சொன்னாலே கார் தான் சார். 7 கார் இருக்கு தானே. ஆனா அவரு சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு எத்தனை வீடு இருக்குன்னு அவர் சொன்னது. அதுக்கு பாருங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு, மலேசியால சுனாப்டான்ல ஒரு புது பிரான்ச் திறக்கும் போது அங்க ஒரு வீடு வாங்குறாரு. இப்போல ஒரு பிரான்ச் திறக்கிறோம், அங்க ஒரு வீடு வாங்குறாரு. அப்ப உலகத்துல ஃப்ரீயா ஒரு வீடு கிடைக்கிற ஒரு நிறுவனம் இருந்தா வால்டன் மட்டும்தான் சார். ஒரு ஆள் 2 ஆள்னா பரவாயில்ல, கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பேர் வீடு எடுத்திருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு பிளான் சிறந்தது. ஆனா அந்த பிளான் சிறப்பா இருக்கிறதுக்கு நல்ல ப்ராடக்ட் தேவை. அப்ப நம்மளுக்கு அஸ்திவாரம் ப்ராடக்ட் தான் சார். இதுல என்ன சொல்றாங்க, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சொல்ற மாதிரி ப்ராடக்ட் தான், வேற எதுவும் இல்லை. அதனாலதான் யார் வேணாலும் வால்டன்ல வந்து உங்களுக்கு பிளான் போட தெரியாட்டி கூட, சிஸ்டம் திறக்க தெரியாட்டி கூட, ப்ராடக்ட் மட்டும் தெரிஞ்சாலே நீங்க வெற்றி அடைய முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். அப்ப அந்த அளவுக்கு ப்ராடக்ட். ஸோ எங்க போனாலும் வால்டன் ஆரம்பிச்சது ப்ராடக்ட்னால, வால்டன் வளர்ந்தது ப்ராடக்ட்னால, வால்டன் வெற்றி அடைந்தது ப்ராடக்ட்னால. அந்த அளவுக்கு நீங்க பாருங்க, இப்ப சொல்லுவாங்க முட்டையா கோழியா இல்ல சார், முட்டையா எது முதல் வந்துச்சுன்னு கேட்பாங்க. அதுக்கு முடிவு இப்ப இருக்கும் இல்ல. ஆனா ப்ராடக்டா பிளான், ப்ராடக்ட் இருந்தனாலதான் பிளான் வேலை செஞ்சிச்சு. ப்ராடக்ட் தான் வந்துச்சு, ப்ராடக்ட விற்பனை செஞ்சனாலதான் பிளான் வேலை செஞ்சிச்சு சார். அப்ப ப்ராடக்ட் தான் என்ன சொல்றேன், நம்மளுக்கு சிறந்த பிளான். ஆனா இந்த பிளான் வேலை செய்யறதுக்கு நீங்க ப்ராடக்ட்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே சார்.
ஓகே. இதுவும் கிளியர் பண்ணிட்டீங்க. இந்த கொஸ்டின் வந்து இது என்னோட கொஸ்டினா கிடையாது. டீம்ல ஒரு சிலர் கேட்ட கொஸ்டினை தான் உங்கள்ட்ட நான் கேட்டேன். அதை அருமையா கிளியர் பண்ணீங்க. எல்லாருக்குமே அது புரிஞ்சிருக்கும். சார், நான் அடுத்த ஒரு கொஸ்டின் நான் உங்கள்ட்ட கேட்கலான்னு இருக்கேன் சார். ஓகே. இப்போ நம்மள்ட்ட வந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு சார். பட் இருந்தும் இந்த மாதிரியான பிசினஸ் வெற்றி பெறுவது எளிதா? பலர் ஏன் வெற்றி பெற முடியல சார்? இதை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ளீஸ். இல்ல பலர் வெற்றி பெற முடியும் என்னன்னா அவங்க எளிதா இந்த வியாபாரத்துல வெற்றி அடையலான்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு வரனால அவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கும். என்ன காரணம்னா வெற்றி சுலபம் அல்ல. வெற்றி சான்று நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. சில டைம் சில நேரத்துல வந்து நம்மளுக்கு வால்டைன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வெற்றியாளர் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தி சாரா இருக்கலாம், மேடம் வசந்தாவா இருக்கலாம், ஜெய்சி ரெட்டியா இருக்கலாம், மேடம் பேட்டா துளசியா இருக்கலாம், கணேசனா இருக்கலாம். இவங்க எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச லீடர்ஸ். சக்சஸ் இஸ் நாட் ஈஸி. சக்சஸ் கம்ஸ் வித் பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. வெற்றிக்கு வாழ்க்கையில வெற்றி அடைய கடுமையான உழைப்பு போடணும் சார். இப்ப நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. சிலர் 8 மணி நேரம் நான் ஒரு 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 வேலை செய்யணும், ஒரு பிசினஸ் செஞ்சாலும் 8 மணி நேரம் உழைப்பு போட்டு 20 வருஷம் இருந்து வெற்றி அடையல. ஆனா இங்க வாரத்துக்கு 2 மணி நேரம் போட்டுட்டு நான் வெற்றி அடையணும்னு எதிர்பார்த்தா தோல்விதான். சோ இந்த தோல்வி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தன் வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்களே, அதே போலதான் இது சார். நம் போடுற உழைப்புக்கு தான் நம்மளோட வெற்றி வரும். அப்ப நம்மளுக்கே தெரியும் இதுல பெரும் தோல்வி வருது யாருக்குன்னா இந்த வியாபாரம் எளிதாது சுலபமான நினைச்சு வராங்கள அவங்களுக்கு தோல்வி. சோ அப்ப எந்த துறையில இருந்தாலும் சரி நீங்க உழைப்பு போட்டு ஆகணும். தியாகங்கள் என்ன சொல்றாங்க, ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஆனா வாழ்க்கையில என்ன வித்தியாசம்னா சராசரி வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கு 40 ஆண்டு பிடிக்கும் சார். இது நீங்க கடுமையான உழைப்பு போடுறதுனால வெற்றி அடைய 40 ஆண்டு பிடிக்கும். ஆனா அதே கடுமையான உழைப்பு வாழ்க்கையில போட்டீங்கன்னா 4 ஆண்டுல வெற்றி அடையலாம். அப்ப நீங்க முடிவு எடுக்கணும், 4ஆ 40ஆ? ஓகே. சோ அப்ப நீங்க இங்க வந்துட்டு நான் எனக்கு வெற்றி வேணும், கடுமையான உழைப்பு. அப்ப 4 ஆண்டுக்கு தொடர்ந்து கடுமையான உழைப்பு போட்டா உங்களுக்கு வெற்றி. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சில பேர் சொல்லுவாங்க, இல்ல போதும் எனும் மனமே பொருள் செய்யும் இல்ல. இப்ப இது எப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? உதாரணத்துக்கு நீங்க ஒரு மாசத்துக்கு எனக்கு 2 லட்சம் வருமானம் வேணும் வாழ்க்கையில. அப்ப 2 லட்சம் வருமானம் வேணும்னா 2 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க 2 லட்சம்க்கு அளவுக்கு உழைப்பு போடணும். ஓகே. சோ இப்ப சிலர் வந்து இந்த பிசினஸ் கஷ்டம்னு என்ன சொல்றாங்க, எதிர்பார்க்கிறது 2 லட்சம், போடுற உழைப்பு 2000, தோல்விதான். சோ நம்ம எதிர்பார்த்த வருமானத்தை எதிர்பார்க்கிற அளவுக்கு உழைப்பு போடுறது இல்லை. சோ இது இன்னொன்னு, இந்த பிசினஸ் வந்து நெட்வொர்க் பிசினஸ் வந்து யாருக்கு கஷ்டமா இருக்குமோ யாரெல்லாம் ரொம்ப மெதுவா செய்யறாங்களோ, என்ன சொல்றாங்க, இந்த ஆமை மாதிரி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சார். இது கஷ்டம்தான். நீங்க சம்பாதிக்கலாம்,
நான் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லல, ஆனா வெற்றி அடைய முடியாது. வெற்றி அடையணும்னா ஆம், எதிர்ப்பு என்ன சொல்றாங்க, சம்பாதிக்கிறதோட அதிகமா இல்ல, செலவு பண்றதோட அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இப்போ டாப் லீடர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க மாதிரி. அப்ப உங்களுக்கு இது கஷ்டம். மெதுவா செஞ்சாலே கஷ்டம் சார். அப்ப நீங்க கேட்டுக்கணும். ஒருத்தவங்க சொல்றாங்க, சார் இந்த பிசினஸ் கஷ்டமா இருக்கு, எத்தனை பேரை பார்த்தாங்க? வாரத்துக்கு 2 பேர். கஷ்டம் தான். நீங்க ரொம்ப மெதுவா செய்யறங்க. எத்தனை பேரை சைன் பண்றங்க? நான் வால்டைன்ல சேர்ந்து 6 மாசம், இப்பதான் 6 பேரு. இப்ப மெதுவா செய்யறங்க. உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா யாருக்கு சுலபமா இருக்கும்? யாரெல்லாம் வேகமா போறாங்க. டாப் லீடர்ஸ் நீங்க பாருங்க, மூர்த்தி சார் முதல் 3 மாசத்துல 100 பேர் சைன் பண்ணார் சார். அவர் வெற்றிக்கு என்ன காரணம்? அந்த முதல் 3 மாசத்தோட வேகம் சார். தட்டின் ஷரீனா சாங் முதல் மாசம் 100 ஆர்பி சார். 100 ஆர்பி முதல் மாசம். என்ன காரணம்? வேகம். ஜேசி ரெட்டி 60 லட்சத்துக்கு கார் எடுத்தாருன்னா பாருங்க, 2 வருஷத்துல. இன்னைக்கு மேடம் பேட்டா 2 கார் எடுத்திருக்காங்க. என்ன காரணம்? ஆரம்பத்தில் உள்ள வேகம். சோ இப்போ நீங்க முடிவு எடுத்துடணும். எனக்கு வெற்றி வேணும், எனக்கு இந்த பிசினஸ் சுலபமா இருக்கணும், நான் என்ன செய்யணும்? வேகம் இருக்கணும். நீங்க பார்க்கணும், ஓகே இந்த ஜனவரில இருந்து இந்த ஜூலை வரைக்கும் மெதுவா வந்துட்டேன், அடுத்தது இன்னும் ஒரு 5 மாசம் இருக்கு, இதுல நான் வேகமா போகணும், வேகத்தை வரணும். ஒரு நாளைக்கு 2 பேரை பார்க்கணும், 3 பேரை பார்க்கணும், மாசத்துக்கு 10 பேர். அப்ப உங்களுக்கு இந்த பிசினஸ் சுலபமா இருக்கும் சார். ஓகே, புரியுதா சார்? எஸ் சார், எஸ் சார். கஷ்டமா இருக்கும், வேகமா செஞ்சா எளிதா இருக்கும். முடிவு உங்களோட, உங்க கையில இருக்கு. நல்ல சிறப்பான ஆன்சரை கொடுத்துருக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க இன்னைக்கு இப்போ என்னுடைய கேள்விக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆன்சருமே நிறைய பேருடைய வாழ்க்கையில வியாபாரத்தை அடுத்த கண்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன்ல சார். அதுதான் உண்மை. நன்றி சார். அடுத்த ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். கேட்கலாமா சார்? கேளுங்க சார். ஓகே சார். சார் இப்போ வோல்டன் வியாபாரத்துல நான் சக்சஸ் ஆகணும், நான் வெற்றி பெறணும் அப்படின்னா என்னுடைய கடமைகள் என்னென்ன சார்? அதை கொஞ்சம் தெளிவா சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ப்ளீஸ். கடமை செய், பலனை எதிர்பார்க்காத வருது வந்தே தீரும் சார். முதல்ல என்ன சொன்னா, வால்டன் இஸ் a product based business. நம்பர் 1 நம்மளோட நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல நம்பர் 1 பாத்தீங்கன்னா கடமை பாத்தீங்கன்னா யூஸ் த ப்ராடக்ட் சார். அப்பதான் நீங்க மனசார பேச முடியும். நிறைய பேரு வால்டன் ப்ராடக்ட் மிக சிறந்த ப்ராடக்ட், பயங்கரமான ப்ராடக்ட், இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் பயன்படுத்தல. மாதம் மாதம் சேல்ஸ் வருதுல்ல, அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் யாரு ப்ராடக்ட் பயன்படுத்துறா இல்லையான்னு. ஒரு 3 பாக்ஸ் கூட வாங்குறது இல்ல. அவங்க சொல்லிருக்காங்க உலகத்திலே மிக சிறந்த ப்ராடக்ட் VR4, ஆனா வாங்கலையே. நீங்க அப்ப நீங்க பாருங்க, if you can't convince yourself to use the product, how are you going to convince others? So மொத்த கடமை இது யாரா இருந்தாலும் சரி, யூஸ் த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பயன்படுத்தின, யூ மஸ்ட் யூஸ் த ப்ராடக்ட். நான் ஒரு நாள் இப்பதான் இந்த ஜூமுக்கு முன்னால ஒரு 30 கேப்சூல், இது 10 கேப்சூல் போட்டு தான் வரேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் ஷேர் த ப்ராடக்ட் சார். நீங்க ஷேர் பண்ணணும் ப்ராடக்ட், அது ட்ரை பண்ண கொடுக்கணும். என்ன சொன்னா நம்மளுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும். ஏன்னா ட்ரை பண்ண கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். இப்போ வி புரோட்டீன் வச்சுக்கோமே, ஒரு பாக்ஸ்ல 15 சேர்த்து, ஒரு பாக்ஸ் எடுத்து நீங்க 15 பேருக்கு ட்ரை பண்ண கொடுக்கணும். ஸோ அப்ப பயன்படுத்தணும், ஷேர் பண்ணணும். அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். அடுத்தது முக்கியமான கடமைனா யூ மஸ்ட் லேர்ன் த ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. தெரியுதும் சார், நீங்க என்ன விற்பனை செய்யறங்க? இந்த வி புரோட்டீன் என்ன செய்யும்? VR4 என்ன செய்யும்? என்ன பாருங்க, நம்மளுக்கு எனக்கு சுகர் இருக்கு,
என்ன ப்ராடக்ட் சாப்பிடணும் சார்? VR4 சார். எனக்கு இடுப்பு வலி இருக்கு, என்ன ப்ராடக்ட் சாப்பிடணும்? ஸோ VR4. எனக்கு தலைவலி இருக்கு, என்ன சாப்பிடணும்? VR4. கை வேலை செய்யல, என்ன சாப்பிடணும்? VR4. ஆமா, பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு நடிமை கால் பண்ணி இவருக்கு சுகர் இருக்கு, என்ன ப்ராடக்ட் கொடுக்கலான்னு கேட்க தேவையில்லையே. எஸ் சார். பிகாஸ் அந்த அந்த யூனிக்னஸ் பாத்தீங்களா வால்டனுக்கு. அதான் சொல்லணும், எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் வியர்ஃபோ கொடுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அளவுக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம கத்துக்கணும் சார். இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் ப்ராடக்ட். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறது இல்லை, ப்ராஸ்பெக்டிங் செய்யறது இல்லை சார். ப்ராஸ்பெக்டிங்னு சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு என்ன ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். இந்தியாவில் ஆள் இல்லை, சில பேர் இதெல்லாம் இப்ப ஸ்ரீநகர்ல ஆள் இல்லையா, அப்ப அங்க நடக்கிறதுலாம் என்ன பேயா இசாசா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய பேத்துக்கிட்ட இந்த ப்ராஸ்பெக்டிங், சார் எனக்கு ப்ராஸ்பெக்டிங் பிடிக்காது, எனக்கு இவங்ககிட்ட பேச பிடிக்காது, அதெல்லாம் இல்லை. அது கடமை, செஞ்சுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். இது கடமை. ப்ராஸ்பெக்ட் ஆளை பார்க்கணும், பேசணும் சார். நீங்க நல்லா பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுகிட்ட போயிட்டு நம்ம வாழ்க்கையை பத்தி, இது கடமை, வாழ்க்கையை பத்தி பேசினா ஒரு வருஷத்துக்கு 365 பேர் சார். 200 பேர் வேஸ்ட்னு சொன்னாலும் 165 பேர் இருக்காங்க. அந்த கடமையை நம்ம செய்யறது இல்லை. ஸோ இதான் கடமை. யூ நீட் டு டூ ப்ராஸ்பெக்டிங். அப்ப ப்ராஸ்பெக்டிங் நீங்க நிறைய செய்ய செய்ய பாருங்க, ஒரு வாரத்துக்கு 7 பேரை பார்த்தா அதுல 3 பேர் மீட்டிங்க்கு கொண்டு வரலாம். சோ நம்ம 2 பேரை பார்த்துட்டு 10 பேரை எதிர்பார்க்கிறோம் மீட்டிங்க்கு. சோ உங்களுக்கு தெரியணும், இந்த ப்ராஸ்பெக்டிங் கடமை செய்யணும், ஆளை பார்க்கணும். ப்ராஸ்பெக்டிங் அடுத்தது இன்விடேஷன் சார். ஸோ இன்விடேஷன் மீட்டிங்க்கு கொண்டு வரணும், எஸ்ஜிபிக்கு கொண்டு வரணும், ஹவுஸ் மீட்டிங்க்கு கொண்டு வரணும். இதெல்லாம் நம்ம பேசிக் கடமை செய்யறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் செய்யணும், க்ளோசிங் செய்யணும். இதெல்லாம் நம்மளோட பேசிக் கடமை வால்டன்ல வெற்றி அடைறதுக்கு. இந்த பேசிக் கடமையே பொருளை பத்தி அன்றாடம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலே நம்ம வெற்றி அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார். ஓகே சார், நன்றி. நல்ல இந்த என்னுடைய கேள்விக்கும் என்னுடைய கேள்வியில் வோல்டன் இந்தியா சார்பாக தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. எல்லாம் நல்லா தெளிவாக சொன்னதுக்கு நன்றி சார். நான் இன்னும் ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட நான் போகலான்னு இருக்கிறேன். ஏன்னா இது என்ன அப்படின்னா, இப்போ எல்லாரும் இன்னைக்கு கூட ஒரு 2 பேர் சொன்னாங்க, அதில் சேர்த்து தான் கேட்குறேன். எல்லாராலையும் வோல்டனால ஜெயிக்க முடியுமா? முடியாது சார் அப்படின்றாங்க அவங்க சார். என்றவங்க அத்தனை பேருமே ஜெயிக்க முடியுமா? இல்ல, எல்லாரும் முடியாது சார். அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாரும் ஏன் முடியாதுன்னு சொல்றேன்னா, எல்லாருமே வேலை செய்ய தயாரா இல்லை சார். அப்ப நீங்க பாருங்க, யூ டோன்ட் கெட் வாட் யூ வாண்ட். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காது சார். யூ வில் கெட் வாட் யூ ஒர்க் ஃபார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆசைப்படுறது இங்க கிடைக்கும்னு எதிர்பார்த்து வருவாங்க, ஆனா உங்களுக்கு அது கிடைக்காது சார். யூ வில் ஒன்லி கெட் வாட் யூ ஒர்க் ஃபார். எதுக்கு நீங்க உழைப்பு போடுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் சார். ஸோ அது தெளிவா இருக்கணும். அப்ப நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் வெற்றி அடைய முடியாதுன்னா, எல்லாரும் உழைப்பு போட தயாரா இல்லையா? எல்லாரும் பார்ப்பேன் இந்த மீட்டிங்ல போகும்போது, மூர்த்தி சார் படத்தை பார்ப்போம், மேடம் ஜைத்தூன் படத்தை பார்ப்போம், டாக்டர் ஷரீனா படத்தை பார்க்கும்போது, ஸோ எனக்கும் அது வேணும், எனக்கும் அந்த மாதிரி இருக்கணும். ஆனா அவங்கள மாதிரி உழைப்பு போட எல்லாருனாலையும் முடியாது. ஸோ கேள்வி வெரி சிம்பிள். நான் என்ன கேட்டா, எல்லாருனாலும் முடியாது சார். ஓகே ஓகே சார், எல்லாருனாலும் முடியாது. ஏன்னா எல்லாரும் உழைக்க தயாரா இருக்கிறது இல்லை. ஆனா என்ன யாருனால முடியும் வெற்றி அடைய? யாரெல்லாம்
உழைக்க தயார், யாரெல்லாம் கடுமையான உழைப்பு போட தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமா வெற்றி உண்டு. ஸோ அப்ப நீங்க பார்க்கணும், நீங்க எஸ் எ லீடர் யார் கூட வேலை செய்யறாங்க, யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்க கூட வேலை செய்யணும். அப்ப உங்களுக்கு வெற்றி அடையும். ஓகே, நன்றி சார். கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கலாமா சார்? மணினா ஒரு 5 நிமிஷம் இருக்கு சார், கேளுங்க. ஓகே சார். இல்ல இது இன்னைக்கு முடியாதுன்னா நம்ம பார்ட் 2 அடுத்த வாட்டி செய்யலாம். இல்ல நான் இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். என்னுடைய அடுத்த ஒரு இது வந்து நிறைய நன்மை லீடர்ஸ்கள் மூலமா கேட்கறது தான். வோல்டன் பிசினஸ்ல உள்ள முக்கிய சவால் என்னவா நீங்க பாக்குறீங்க சார்? நம்பர் 1 நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க நம்மளுக்கு எதிரி வேற எங்கேயும் இல்லை, நம்மளோட பெரும் சவாலை நாம் தான். எனக்கு தடை நான். என்ன காரணம்னா இந்த மைண்ட் செட். அவங்க வோல்டன் வரும்போது தடையோட வந்துருவாங்க. என்னது இது, நான் முயற்சி எடுத்து பார்க்குறோம், ட்ரை பண்ணி பார்ப்போமே. இது ட்ரை பண்ற பிஸ்னஸ் இல்லை சார். ஸ்டாப் ட்ரைங், ஸ்டார்ட் டூயிங்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அ ட்ரைங் பிஸ்னஸ், இட் இஸ் அ மஸ்ட் டூ பிஸ்னஸ். ஸோ அப்போ அவங்க மைண்ட் செட் என்ன சொல்லுவாங்க, இந்த என்வாயரன்மெண்ட் அவங்களுக்கு சாதகமா இருக்கணும்னு அந்த மைண்ட் செட் இருந்தா அது தடையா இருக்கும். ஸோ நம்ம மைண்ட் செட் எப்படி, எஸ் இந்த பிஸ்னஸ் நான் வெற்றி அடைறதுக்கு நான் முதலீடு போடணும்னு ஒரு எண்ணம் வரும். என்ன முதலீடு? நம்பர் 1 பணம் முதலீடு, பொருள் வாங்கணும், டிராவல் பண்ணணும், செலவு பண்ணணும், டிக்கெட் வாங்கணும். இது அடுத்தது உங்க நேரம். அப்ப உங்க மைண்ட் செட் எப்படின்னா, நான் என் நேரத்தை இந்த வியாபாரத்துக்கு முதலீடு. அப்ப நீங்க எவ்வளவு முதலீடு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் வரும். ஓகே, அப்ப நீங்க 2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ள வருமானம் தான் வரும். 10 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா 10 மணி நேரம். ஸோ அப்ப அந்த மைண்ட் செட் நீங்க வரணும். இப்ப நிறைய பேத்துக்கு என்னன்னா, நான் வந்து ஏஜென்ட் ஆகிட்டேன், 2 பேரை அறிமுகப்படுத்துறேன். அப்ப அவங்களுக்கு தடையாவே இருப்பாங்க. 3வது உங்க உழைப்ப நீங்க முதலீடா போடணும். ஓகே, ஸோ அப்ப சேலஞ்சஸ் வாழ்க்கையில நீங்க பார்க்காத சேலஞ்சஸா புதுசா வோல்டன்ல பார்த்துட போறீங்க. உண்மை, வாழ்க்கையில நீங்க பார்க்காத சேலஞ்சஸா எதுவும் ஒன்றும் இல்லை சார். ஏன்னா நம்ம சில பேர் சொல்லுவாங்க, சார் ஆமா சார் இதுல ரிஜெக்ஷன், தமிழ் என்னன்னு தெரியல எனக்கு, நம்ம பார்க்கும்போது சில பேர் இல்ல முடியும். வாழ்க்கையில நம்ம பார்க்காத ரிஜெக்ஷனா எவ்வளோ தடவை நம்மளுக்கு வாழ்க்கையில. இப்போ சில பேர் பாருங்க, ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க, இன்டர்வியூல வேலை கிடைக்கல, அது ரிஜெக்ஷன். Every aspect of life you will come through rejection. So நம்ம mindset, we must accept rejection, accept no, accept rejection and no as a part and parcel of the business. So எப்ப நம்ம இந்த ரிஜெக்ஷனை அக்செப்ட் பண்றோமோ, ஸோ நம்மளுக்கு அந்த தடை ஒண்ணு குறையும். ஸோ என்ன சொல்றோம்னா, நம்மளோட மைண்ட் செட் நம்மளுக்கு தடை. சில சொல்லுங்க, சார் காம்படிட்டர், வோல்டனுக்கு காம்படிட்டர் இல்லை சார், அது வேற காம்படிட்டர். தடை நம்மளுக்கு ஒண்ணு மைண்ட் செட். அடுத்தது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வியாபாரத்துல எல்லாரும் நம்மளை ஏத்துக்கணும்னு ஒரு தப்பான ஒரு மனக்கணக்கு போட்டிருப்போம், அது தடை. வேற ஒன்றும் தடை இல்லை. அப்ப யாருக்கு தடை இல்லை, யாரெல்லாம் நீங்க இந்த தடையை ஏத்துக்கிறங்க, எதிர்ப்பை ஏத்துக்கிறங்க, தோல்வியை எதுக்குறங்க, இந்த பிசினஸ்ல எனக்கு இறக்கம் இருக்கும்னு ஏத்துக்கிறங்க, அந்த மைண்ட் செட், இதுதான் தடையா இருக்கும். இதை நீங்க செயல்படுத்தினுங்க. இன்னொன்னு நம்பிக்கை, நம்பினவர் கெடுவதில்லை. உங்களுக்கு
நம்பர் ஒன், உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா நீங்க வெற்றி அடைய அத்தனை கிரைட்டீரியாவும் இருக்கும், உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நம்பணும். ஒண்ணு, உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். அதாவது நீங்க வெற்றி அடையிறதுக்கு யூ ஆர் born to win, you are born to succeed, you are born with greatness. So this belief இருக்கணும் உங்களுக்கு. Yes, I can do it. So you must believe. ஒப்ப உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்னா தடையெல்லாம் சின்னதா தெரியும். அன்றாடம் சொல்லிடுவோம், எஸ் ஐ கேன், எஸ் ஐ கேன் டூ இட், ஐ எம் கேப்பபிள், I have what it takes to be successful. ஸோ இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லி இருக்கும்போது உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இது அடுத்தது, நீங்க வால்டன்ல வந்துட்டாங்க, வேற எந்த கம்பெனியும் பார்க்க கூடாது சார். எப்ப அக்கறை என்ன அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை சொல்லுவாங்க. ஆமா சார். எப்ப நீங்க அங்க கொஞ்சம் பச்சையா இருக்குன்னு யோசிச்சாலே பெரிய தடை, உங்க மைண்ட்ல தடை வந்துடும் சார், இருக்கிறது தெரியாம போயிடும். சோ ஒண்ணுதான், வால்டன் இஸ் ஒன். நான் அது கொஞ்சம் செய்யறேன், இது கொஞ்சம் செய்யறேன், வெற்றி அடைந்த சரித்திரமே இல்லை. 2 நெட்வொர்க் ஒரே தடவை செய்யறவங்கள சாதிச்ச சரித்திரமே இல்லை சார், முடியாது. So you need to know that yes, அந்த நம்பிக்கை, வால்டன் மேல நம்பிக்கை, வால்டன் is going to change my life, வால்டன் is going to change my future, வால்டன் is going to transform my life and my family life. You must believe. ஸ்ட்ராங்கா இருக்கணும், அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். எது நடந்தாலும் என்ன யாரும் அசைக்க முடியாது, அந்த மாதிரி வால்டன் மேல உங்களுக்கு அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு வேற எதுவும் உங்களுக்கு தெரியாது. You focus on one, focus on your success, focus on your growth, focus on the company. So be part of Walton. You become Walton. So இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க இது அசைக்க முடியாத நம்பிக்கை நீங்க வளர்க்கணும் சார். ப்ராடக்ட் மேல நீங்க ப்ராடக்ட் பயன்படுத்தி 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 உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். வால்டனை பத்தி பேசி 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 அப்ப நீங்க ஒரு 1000 பேத்துக்கிட்ட வால்டன் மிக சிறந்த நிறுவனம், இதுதான் கடைசி, இதுதான் என்ன வாழ்க்கையை மாத்துவோம், நீங்க பேச 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 அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வரும். நீங்க பாருங்க, நீங்க டாப் லீடர்ஸ்லாம் பாருங்க, அசைக்க முடியாது. என்ன காரணம்? அவங்க வால்டனை பத்தி கத்துக்கிறாங்க, வால்டன் பத்தி பேசுறாங்க, வால்டன் பத்தி கத்துக்கிறாங்க, ப்ராடக்ட் பத்தி பேசுறாங்க, ப்ராடக்ட் பத்தி கத்துக்கிறாங்க, பேச 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 அவங்களுக்கு அந்த அசைக்க முடியாது. உடல் மூச்சு உயிர் எல்லாம் வால்டனா இருக்கும். என்ன காரணம்? அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, செயல போட்டிருக்காங்க, சைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா வேற எதுவும் யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல, மத்த கம்பெனியை பார்க்க டைம் இல்ல, மத்த பிளான பார்க்கறது டைம் இல்ல. ஒண்ணு, the one and the only. கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, வால்டன்ல 6 ஆண்டு ஆக போகுது. செப்டம்பர் 6 ஆண்டு. நிறைய பேர் வந்ததை பார்த்தேன், நிறைய பேர் போனதும் பார்த்தேன். ஆனா வால்டனுக்கு வந்து வெற்றி அடைந்து சம்பாதிச்சவங்கள நிறைய பேர் பார்த்தேன். எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி. ஆனாலும் இந்த 6 ஆண்டுல ஒன்னும் ஒரு ஆளு கூட, இது உண்மையா இதெல்லாம் ஒரு ஆளு கூட வால்டன்ல இருந்து வெளியாவி வேற வியாபாரம் செஞ்சு வெற்றி அடைந்த பார்த்ததே இல்லை. நான் வால்டனுக்காக சொல்ல, இது உண்மை. வால்டன் விட்டு சார் வால்டன் சரியில்லைன்னு சொல்லி வேற வியாபாரத்துக்கு போயிட்டு, நான் என்ன பார்த்திருக்கேன்னா, வால்டன்ல இருந்து வெளியாவி 1 நிறுவனம் 2 நிறுவனம் 5 நிறுவனம்ல போயிட்டு ஒன்னும் சம்பாதிக்க முடியாம இருக்கிறோம் பார்த்துருக்கோங்க. அப்ப எனக்கு என்னன்னா, வால்டன்ல சம்பாதிக்க முடியாட்டி வேற எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது. இது உண்மை, இது கண்ணால பார்த்தது, நான் அனுபவிச்சது உங்களுக்கு சொல்றேன். நான் வால்டனுக்காக சொல்ல, நான் அனுபவிச்சது என் கண்ணால பார்த்து. மலேசியால மட்டும் இல்ல, 10 நாட்டிலையும் பார்த்தேன்.
இது இருக்கும் ஒரு ஆளு ஊரு ஒரு காக்கா கூட வால்டன்ல வெளியாகி சம்பாதிச்சு வெற்றி அடைந்தது இல்ல. ஓகே, ஆனா ஒண்ணு கடைசியா இந்த சனிக்கிழமை 4 மணிக்கு ஸ்பெஷல் NCS நானும் மிஸ்டர் மூர்த்தியும் இது மலேசியாலே நாங்க 2 பேரும் சேர்ந்து மீட்டிங் நடத்துறது இல்ல. முதல் தடவை சென்னையில நானும் மிஸ்டர் மூர்த்தியும் சேர்ந்து என்ன காரணம்னா எனக்கு வால்டனை பத்தி தெரியும், அப்படியே அஸ்திவாரம் எல்லாம் தெரியும். ஆனா மிஸ்டர் மூர்த்திக்கு எப்படி வாழ்க்கைய மாத்துறது, எப்படி சம்பாதிக்கிறது தெரியும். அப்ப நீங்க 2 விஷயத்தை பார்க்க போறோங்க. ஒண்ணு, தி ஸ்ட்ரெங்த் ஆஃப் வால்டன். 2, தி ஸ்ட்ரெங்த் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது நான் 2 பேரும் வால்டன்ல 2 விஷயத்தையும் பார்த்திருக்கோம். ஸோ இது கண்டிப்பா உங்க அத்தனை ஏஜென்ட்ஸும் வந்தே ஆகணும். உங்க அத்தனை ப்ராஸ்பெக்ட் கூட்டு வரணும். மீண்டும் இது என்ன செய்ய போறோம்னா, லக்கி ட்ரா இருக்கு போது யாரெல்லாம் 3 ப்ராஸ்பெக்ட் கூட்டு வராங்களோ உங்களுக்கு ஒரு டோக்கன் கிடைக்கும். அதுக்கு லக்கி ட்ரோல நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா லக்கி ட்ரோக்காக வர உங்க ப்ராஸ்பெக்ட கூட்டுவாங்க. இந்த மீண்டும் அடுத்த இந்த சனிக்கிழமை சென்னை ஆபீஸ்ல சந்திக்கும் வரை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிஸ்டர் சிவராமன். நன்றி சார். எல்லாருடைய நிறைய குழப்பங்கள் அப்படி இப்படின்னு இருந்தா எல்லாத்தையுமே எவ்வளவு தெளிவா புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க புரிய வச்சு நிச்சயமா வால்டன் இந்தியா, எஸ்பெஷலி தமிழ்நாடு, தென் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இந்த ஸ்டேட்ல ஒரு பெரிய வளர்ச்சி வர்றதுக்கு இன்னைக்கு நீங்க விதைச்ச விதை இது பல மடங்கு அறுவடை வரும் சார். 100% இது என்னுடைய சார்பா சொல்ல, லீடர்ஸ் நீங்க இங்க இந்த ஜூம்ல இருக்கிற உங்களுடைய சார்பா தான் நான் சாருக்கு நன்றி சொல்றேன். அதே மாதிரி வரக்கூடிய சனிக்கிழமை நம்மளுடைய NCSல இருக்கக்கூடிய சாட்டர்டே நடக்கிற HQ NCSல நிச்சயமா ஹால் ஃபுல்லாகி சார் அடுத்த மாசமே ஐ திங்க் ஆகஸ்ட்லயே மேல கொண்டுட்டு போகணும். அதுக்கு நம்ம யாரு அப்படின்றத ப்ரூஃப் பண்ற ஒரு நேரம். நம்ம எல்லாருமே வரும்போது நிச்சயமா 3 பேரை நம்ம கூட்டிட்டு வருவோம். நம்ம எல்லாரும் பெரிய அளவுல சாதிப்போம். மீண்டும் பாலன் சாருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவங்க சார் கொடுத்த இந்த மெசேஜை சரியா நம்ம எடுத்து நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோமோ அந்த மிஸ்டேக் எல்லாம் நம்ம சரி பண்ணி நம்ம அதுக்கு எப்படி நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போகணுமோ நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படின்னா பெரிய அளவுல வால்டன்ல நம்ம சாதிப்பது உறுதி. கலந்து கொண்டவங்க அத்தனை பேருக்குமே நன்றி, வாழ்த்துக்களும். வெற்றி நிச்சயம் லீடர்ஸ். ஓகே, மீண்டும் சந்திப்போம். வெற்றி நிச்சயம். பாய் பாய் சார்.